இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லா கேட்டுக்கோங்க, உள்ளத்தை தட்டி இந்த ஹதீஸை அந்த உள்ளத்துக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல். சுப்ஹானல்லாஹ், மீண்டும் சொல்கிறேன், எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல். இவன் எதை பெறுவான், எதை இழப்பான், இவனுடைய சொத்து என்ன, இவனுடைய செல்வம் என்ன, ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி சொட்டு தண்ணீரை அருந்தும் வரை, ஒரு மனிதன் தன்னுடைய சுவாச காற்றின் கடைசி மூச்சை இறைவன் எழுதியதின்படி சுவாசிக்கும் வரை மரணம் வராது. ஏன் பயப்படுகிறாய் எதிர்காலத்தை பற்றி? இது எழுதப்பட்டு விட்டது உன்னுடைய வாழ்வாதாரம். எதை பெறுவாய் என்று, எதை இழப்பாய் என்று, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதை நோக்கி நகர வேண்டியது மட்டும்தான். சோகம் வந்துவிட்டால், கவலை வந்துவிட்டால், இழப்பு வந்துவிட்டால், பிரிவு வந்துவிட்டால், இருட்டு அறையில் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடிப்பதை விட கிளம்பி செல் வெளிச்சத்தை நோக்கி. உனக்கு பெற இருக்கின்ற அதிசயங்கள் ஏராளம் உன்னுடைய எதிர்காலத்தில். அதை நோக்கி செல் என்பதுதான் இறைவனும் இறை தூதரும் நமக்கு காட்டக்கூடிய வழி. மூசாவுடைய தாயிடமிருந்து பாடம் படிப்போம் வாருங்கள். மூசாவுடைய தாய் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். எப்படிப்பட்ட காலம்! ஃபிரௌன் கொடுங்கோலன் ஆண் குழந்தைகள் பிறந்தால் கையால் அறுத்து தூக்கி எறிந்தான் மனி இஸ்ரவேலர்களுடைய குழந்தைகளை. மூசாவுடைய தாய் பயந்தார்கள், இந்த குழந்தையை ஃபிரௌன் கண்டுவிட்டால் கொன்று விடுவானே. இறைவன் சொன்னான், மூசாவுடைய தாயை, முடிந்தால் அந்த குழந்தைக்கு உணவை கொடு, இல்லை என்றால் ஆற்றிலே கொண்டு போய் விட்டு விடு. அவ்வளவுதான், நான் சொல்கிறேன் செய், எதிர்காலத்தை நான் முடிவு செய்கிறேன், நீ செயல்படு, அவ்வளவுதான். என்ன செய்வேன் தெரியுமா? நீ ஆற்றிலே விட்டால் இந்த குழந்தையை உன்னுடைய கரத்திலே மீண்டும் நான் கொண்டு வருவேன். எப்படி? இறை தூதர் மூசாவாக. ஆற்றிலே விட்டார்கள். இறைவன் சொன்னான், அவன் பார்த்துக் கொள்வான் எதிர்காலத்தை, இந்த மூசாவுடைய எதிர்காலத்தை என்று. அந்த குழந்தை கரை ஒதுங்கியது எங்கே? ஃபிரௌன் எந்த குழந்தை கையில் கிடைத்தால் அறுத்து விடுவான் என்று பயந்தார்களோ அந்த ஃபிரௌனுடைய அரண்மனையுடைய வாயிலில் எடுத்தார்கள். ஃபிரௌனுடைய மனைவி அழகாக இருக்கிறதை, இதை வளர்த்து விடுவோம் என்று முடிவெடுத்தார்கள். ஃபிரௌன் அதை அந்த குழந்தைக்கு உணவை கொடுப்பதற்கு பெண்களை தேடினான். மூசாவுடைய தாய் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுடைய கரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒப்படைக்கப்பட்டார்கள். இறைவன் சொன்னான், திருப்பி கொண்டு வருவேன். எப்படி ஒப்படைக்கப்பட்டார்கள்? இறை தூதர் மூசாவாக. மூசாவுடைய தாய் பயந்தார்களா எதிர்காலத்தை?